ஒரு நிமிஷம் யோசிங்க. பணமே இல்லாத ஒரு உலக. காசு இல்ல, நோட் இல்ல, கூகுள் பே கூட இல்ல. அப்போ மனுஷனை எப்படி பொருள் வாங்கினாங்க தெரியுமா? இதுதான் பண்ட மாற்று முறை. உலகோட பழமையான கடை வியாபாரம். பணமே இல்லாம நேரடியா பொருளுக்கு பொருள் மாத்திக்கிட்டாங்க. நீயே நக்கொண்ணு கொடு, நான் நக்கொண்ணு தாரேன். சிம்பிளா சொன்னா இதுதான். ஆமா, இவ்ளவுதான். சரி, இது எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். நீங்க ஒரு விவசாயின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட கோதுமை தண்ணியா இருக்கு. ஆனா சமைக்க ஒரு பானை வேணும். அப்போ குயவர்கிட்ட போய் கோதுமைய பானைக்கு மாத்துவீங்க. இருவருக்கும் கஷ்டம் தீர்ந்துச்சு. டீல் ஓகே. இந்த சிஸ்டம் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே யூஸ் ஆச்சு. மெசபடோமியா, எகிப்து, எல்லா இடத்துலயும். உப்ப பட்டுக்கு மாத்தாங்க, மாட்ட நிலத்துக்கு மாத்தாங்க. நம்ம காலத்துல பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த சிஸ்டம்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு. மீண்டும் அந்த விவசாயிய வச்சுக்கோங்க. பானை வேணும், ஆனா குயவருக்கு கோதுமை வேண்டாம். அவங்களுக்கு செருப்பு வேணும். இப்போ என்ன பண்றது? செருப்பு கடைக்காரங்கிட்ட போய் கோதுமைய செருப்புக்கு மாத்தணும். அப்புறம் திரும்பவும் குயவர்கிட்ட போய் செருப்ப பானைக்கு மாத்தணும். யப்பா, இதுக்கு ஒரு பேரேரே இருக்கு. டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். அதாவது இருவருக்கும் சரியா ஒருத்தருக்கொருத்தர் வேண்டாத பொருள் இருக்கணும். இது நடக்கவே நடக்காது. இன்னும் ப்ராப்ளம் இருக்கு. ரொட்டி வாங்க ஒரு மாட்டையே ஓட்டிட்டு போவீங்களா? முடியாது. கனமான பொருளை, பாதியா பிரிக்க முடியாத பொருளை, அழுகிடுற பொருளை, எல்லாமே இஷ்யூ. இந்த தொல்லைகள் எல்லாம் மனுஷங்களை ஒரு புது ஐடியாவை யோசிக்க வச்சுச்சு. முதல்ல சிப்பி, மணி, தங்கம் எல்லாம் பணமா யூஸ் ஆச்சு. அப்புறம் நாணயம் வந்துச்சு. பிறகு காகித பணம். இப்போ போன்பே, ஜிபே எல்லாம். ஆனா இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு தெரியுமா? இந்த பண்டமாற்றுல இருந்துதான். என்னன்னா, பண்டமாற்று இன்னும் போகல. இன்னைக்கும் நடக்குது. கம்பெனி சேவைகளை ஸ்வாப் பண்றாங்க. ஃப்ரீலான்சர்ஸ் திறமைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. நாடுகளே குட்ஸ் ட்ரேட் பண்றாங்க. ரொம்ப பழசு, ஆனா இன்னும் லைவா இருக்கு. இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.